ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது சண்டே Q&A வீடியோ தான். நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோவில் எடுத்திருக்கேன். கம்யூனிட்டி போஸ்ட் அண்ட் ரீசெண்ட் வீடியோஸில் கேட்டிருந்த இம்பார்ட்டான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே. ஸோ ஒன்று கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு சின்ன ஸ்க்ரீனோட டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பாருங்கள். கைஸ், நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய கொஸ்டின் என்னன்னா, ஆர்மி இன்ஃபோ தமிழ் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. காப்பிரைட் ஆன வீடியோ வாட்ச் ஹவர்ஸ் மான்சேஷன் வாட்ச் ஹவர்ஸில் கவுண்ட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி. வாட்ச் ஹவர்ஸ் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் கிளைம் அந்த வீடியோக்கு வந்து ஆட் ஆகும். காப்பிரைட் ஸ்ட்ரைக் இருந்தால் அந்த ஒரு வீடியோவே ரிமூவ் ஆயிரும். ஸோ வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. மற்றபடி காப்பிரைட் கிளைம் இருந்தால் உங்களுக்கு வந்து வாட்ச் ஹவர்ஸ் வந்து ஆட் ஆகும் மான்சேஷன் பேஜ்லையும் கூட. ஸோ அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா டெக் தமிழ் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. ப்ரோ கம்யூனிட்டி டேப் எப்போ வந்து ஆன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 வீக் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீக் கூட ஆகலாம். ஏன்னா முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எலிஜிபிலிட்டி இருந்தது. பட் இப்போ வந்து 500 சப்ஸ்கிரைபர் இருந்தாலே போதும். ஸோ கொஞ்சம் டிலே இருக்கலாம். மேக்ஸிமம் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. கண்டிப்பாக வந்து ஆட்டோமேட்டிக்காக இனேபிள் ஆகிரும். நீங்கள் ஜஸ்ட் வெயிட் பண்ணாலே போதும். ஸோ அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷன் ராஜ் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. ப்ரோ பெஸ்ட்டு எடிட்டிங் ஆப் சொல்லுங்கள் ப்ரோ. கைன் மாஸ்டர் அண்ட் அதுக்கு அடுத்ததாக பார்க்கும்போது ஃப்ரீ ஆப் வந்து நிறைய இருக்குது. நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் வாட்ச் பண்ணியே ஜஸ்ட் வந்து வாட்டர் மார்க் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃப்லைனில் போடும்போது மேக்ஸிமம் வந்து வாட்டர் மார்க் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாமலே கூட ரிமூவ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ் இருக்குது இன்ஷார்ட் மாதிரி. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நம்மளுடைய சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஜஸ்ட் வீடியோ எடிட்டிங் டுட்டோரியல் அப்படிங்கிற நம்மளுடைய சேனல் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வேணாலும் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். நிறைய ஒரு 3-4 எடிட்டிங் ஆப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓபி கேமிங் அப்படிங்கிற சேனலில் இருந்து கேட்டிருக்காங்க. பப்ளிக் வாட்ச் டைம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண வியூவர்ஸ் வந்து வாட்ச் பண்ணால் இன்க்ரீஸ் ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. டெஃபினட்டாக வந்து ஆட் ஆகும். லைக் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ் வந்து இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. கிரியேட்டர் சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் ஹவர்ஸ் பாலிசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ப்ரைவேட் பண்ணக்கூடாது, டெலிட் பண்ணக்கூடாது, அன்லிஸ்ட் பண்ணக்கூடாது, பர்டிகுலராக அந்த ஒரு வீடியோ ஆட்வர்ட்ஸில் ப்ரொமோட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஷார்ட் வீடியோஸ் மேக் பண்ணிங்கன்னா ஷார்ட் செல்ஃபில் வந்து வாட்ச் ஹவர்ஸ் ஆட் ஆகாது. அது தெரிஞ்சுக்கிட்டு மேக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த பப்ளிக் வேலிடான வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆட் ஆகிறதுல. மற்றபடி வந்து ஒரு வியூவராக நீங்கள் வந்து எக்ஸ்டர்னல் சோர்ஸில் இருந்து வந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் வீடியோ வாட்ச் பண்ணுறது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து ஆட் ஆகும். பட் ஸ்பேமாக இருக்கக்கூடாது. ஸோ லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது நீங்கள் கொஞ்சம் நேரம் பாருங்கள், நான் கொஞ்சம் நேரம் பார்க்கணும், இந்த சப் மாதிரியான விஷயங்கள் அண்ட் வந்து அந்த வாட்ச் டைமும் அதுக்கு தக்கன மாதிரி லைக் வந்து பே பண்ணியும் இல்லைனா ஃப்ரீயாகவும் வந்து ஒருத்தங்களை ஃபோர்ஸ் பண்ணி பர்டிகுலராக வந்து அந்த மாதிரி ரொம்ப நேரம் வாட்ச் பண்ண வைக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடாது. மற்றபடி எந்த பிரச்சனையுமே கிடையாது. உங்களுக்கு யார் வேணாலும் பார்க்கலாம். வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது ஆட் ஆகும். அது சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தான் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் பார்க்கணும், இல்லைனா எக்ஸ்டர்னல் சோர்ஸ்லேருந்து வரணும். இந்த மாதிரி எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஒரு கிரியேட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி தவறுகள் வந்து பண்ணக்கூடாது, பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் வந்து அந்த வேல்டான பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸில் ஆட் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் ஸ்டோரிஸ் டிவி அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் என் சேனலில் கண்டென்ட் சஜஸ்டிங் வந்து வீடியோவில் தமிழ் லாங்குவேஜ் சஜஸ்ட் ஆகாமல் வேறு லாங்குவேஜ் லைக் ஹிந்தி அதுக்கடுத்து தெலுங்கு மாதிரியான இதில் போய் சஜஸ்ட் ஆகுதுன்னு ஏன்னு சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. இது நல்ல விஷயம் ப்ரோ. லைக் நீங்கள் ஒரு காமனாக ஏதாவது ஒரு டைட்டில் ஒரு பர்டிகுலர் கண்டென்ட்டை மேக் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாலே அது எல்லா விதத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் ஆகும். அது இதில் தான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. லைக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கேம் பண்ணுறீங்க, லைக் பப்ஜி ஒரு கேம்னு எடுத்துக்கோங்க. ஸோ அந்த ஒரு கேம் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாலும் அந்த ஒரு கேம் வந்து தமிழ் நீங்கள் கீவேர்டு கொடுத்துருக்கீங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக சர்ச் பண்ணுறவங்களுக்கு அது வந்து போய் சேரும். ஏன்னா உங்களுடைய கண்டென்ட் அது ரிலேட்டடாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லைக் என்னுடைய கண்டென்ட் நான் இவங்களுக்காக தான் மேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து தமிழ் ஆடியன்ஸ்க்கு வந்து அது வந்து போய் சேரலாம். பட் வந்து இவங்களுக்கும் போய் சேரும். அனதர் லாங்குவேஜில் சர்ச் பண்ணுறவங்களுக்கும் அண்ட் காமனாக சர்ச் பண்ணுறவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது சஜஸ்ட் ஆக தான் செய்யும். பார்க்குறதும் பார்க்காததும் அவங்களுடைய விருப்பம். பட் வந்து பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் தான் உங்களுக்கு வந்து. ஸோ வீடியோ கண்டென்ட் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசுகிறத விட அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து புரிய வைக்கிற விதமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமம் கண்டிப்பாக வந்து நிறைய ஆடியன்ஸ் அனதர் லாங்குவேஜில் இருந்தும் கூட வாட்ச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கும். மற்றபடி இதை நினச்சி பெருசாக ஒரி பண்ணிக்க தேவையில்லை. உங்களுக்குன்னு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே வந்து இருக்கும். பட் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குற ஆடியன்ஸும் அது ரிலேட்டடாக இருக்கிறதால யூடியூப்பே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தக்கன சேஞ்ச் பண்ணிக்கணும். லைக் வந்து ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் யாருக்கு பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா யார் அதிகமாக பார்க்குறாங்க, யாருக்கு தேவைப்படுது, யார் அதிகமாக இந்த சேனலை லைக் பண்ணுறாங்க, ஸோ பிடிச்சிருக்கு அவங்களுக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போய்க்கணும். இதை நினச்சி பெருசாக ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. கைஸ், அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பினஸ் பர்சன் அப்படிங்கிற அக்கௌண்ட்லேருந்து 2 கொஷின் கேட்டிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ரெவன்யூவில் வந்து எஸ்டிமேட்டட் ரெவன்யூ அண்ட் வந்து ப்ரீமியம் ரெவன்யூ இருக்குது. இது ரெண்டில் எது நமக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ரெண்டுமே நமக்கு தான். ப்ரீமியம்
ப்ரீமியம் ரெவென்யூ அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை. லைக் வந்து யூடியூப்பில் வந்து பே பண்ணி பார்க்குறாங்க இல்லையா, லைக் வந்து யூடியூப் ப்ரீமியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு பே பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாமல் வாட்ச் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கான ஏர்னிங்ஸ் வந்து நமக்கு வந்து வரும். கிரியேட்டர்ஸ்க்கு வந்து அது ஒரு கொஞ்சம் பர்சன்டேஜ் வந்து வர்ற மாதிரி இருக்கலாம். அது தவிர வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எஸ்டிமேட்டட் ரெவென்யூங்கிறது ஆட் ரெவென்யூ, ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்டில் வரக்கூடிய ரெவென்யூ, அது ரெண்டுமே வந்து நமக்கு தான், கிரியேட்டருக்கு தான். அதை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. கூகுளில் ஆட்சன்ஸில் வந்து நாங்கள் $10 வந்து வந்தால் தான் வெரிஃபை பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி கிடையாது. லைக் உங்களுக்கு வந்து ஆட்சன்ஸ், கூகுள் ஆட்சன்ஸில் வந்து ஒன்ஸ் ஆக்ஷனுங்கிற பட்டன் வந்துருச்சுனாலே நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். அது வர்றதுக்கு இதில் வந்து $10 அப்படிங்கிற ஒரு மினிமம் விஷயங்கள் வந்து தேவை. ஸோ அது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சன்ஸ்லாம் எனக்கு ஆட் ஆகலை. லைக் வந்து YT ஸ்டுடியோ ஆப்பில் $10 வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வருதான்னு பாருங்கள், இல்லைனா கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஆக்ஷன் பட்டன் வந்துடும். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கான ப்ரொசீஜர் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா US tax info எப்போ அப்ளை பண்ணணும், அது உங்களுடைய விருப்பம் தான். லைக் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் வரைக்கும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா டிரான்சாக்ஷன் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ராப்பராக வந்து பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வந்து அதை எவ்வளோ குயிக்காக பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா 30% ஓவரால் உங்களுடைய ஏர்னிங்ஸில் போயிடலாம். ஸோ வித்தவுட் நீங்கள் பேன் கார்டு டீட்டெயில்ஸ் கூட கொடுக்காம கூட நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அந்த US ஆடியன்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்களில் தான் பர்சன்டேஜ் வந்து போகும். மற்றபடி ஓவரால் உங்களுடைய ஏர்னிங்ஸில் கை வைக்க மாட்டாங்க. ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. அதனால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண முடியுமோ ஐடி வெரிஃபிகேஷன், பின் வெரிஃபிகேஷன், பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் குயிக்காக அதையும் நீங்கள் வந்து US டேக்ஸ்க்கான அந்த ஃபார்மையும் ஃபில் பண்ணி விட்ருங்க. ஸோ அவ்வளோதான். இதை பொறுத்து பெருசாக வரி பண்ணிக்க தேவையில்லை. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா மை லைஃப் ஜேர்னி இஸ் பியூட்டிஃபுல் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா ஆட்சன்ஸ் ஓப்பன் பண்ணால் என்ன எலிஜிபிலிட்டி இருக்கும் அண்ணா சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போதைக்கு யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மானிட்டரைசேஷன் வந்து எனேபிள் பண்ணுறதுக்காக அந்த க்ரைட்டீரியா ரீச் பண்ணுறோம் இல்லையா, 4000 வாட்சவர்ஸ் அண்ட் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் மாதிரி அந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவை ரீச் பண்ணால் தான் நமக்கு வந்து ரெண்டாவது ப்ரொசீஜரில் வந்து அப்ளை பண்ண போகும்போது நமக்கு வந்து க்ரியேட் பண்ண முடியும். முன்னெல்லாம் அப்படி கிடையாது. லைக் முன்னெல்லாம் ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ஆட்சன்ஸ் எப்போ வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதில் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறப்போ நம்ம வந்து அது வந்து ஈஸியான ப்ராசஸாக முடியும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் அப்படிங்கிறது 3 இருக்குது. ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டெப் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்செப்ட் பண்ணுறது, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சன்ஸ் க்ரியேட் பண்ணுறது, மூணாவது வந்து அவங்களுக்கு வந்து ரிவ்யூ பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ யூடியூப் டீம் வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு ரிசல்ட் வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும். லைக் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இருக்கிறது படி நம்ம வந்து கண்டிப்பாக வந்து அந்த எலிஜிபிலிட்டி ரெக்யூர்மெண்ட்டை ரீச் பண்ணதுக்கப்புறம் ஆட்சன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுவும் பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா நம்ம வந்து அந்த ஒரு ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்ஷனுக்குள்ளே போகிறோம்னா தான் நமக்கு வந்து ஆட்சன்ஸ் தேவைப்படும். ஸோ நம்ம மானிட்டரைசேஷன் எனேபிள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் தான் நமக்கு ஆட்சன்ஸ் தேவைப்படும். ஸோ அதனால் அப்போவே நம்ம வந்து பண்ணிக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. அதுதான் எலிஜிபிலிட்டி ரெக்யூர்மெண்ட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க யூடியூப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா டெக் தமிழ் அப்படிங்கிறவங்க இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்புறம் நான் வச்சிருக்கிறது vlog சேனல், ஆனால் அதில் வந்து ஃபுட் vlog, ட்ராவல் vlog, என்டர்டைன்மெண்ட் vlog மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கேன். பிரச்சனை ஏதாவது வருமா, மெனி டேஸாக இந்த ஒரு டவுட் என் மைண்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த பிரச்சனையுமே இல்லை. லைக் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி மாற்றினாலே பிரச்சனை இல்லை. பட் யூடியூப்பில் பிரச்சனை இல்லைனாலுமே உங்களுடைய ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் வந்து வந்துடலாம். வேறு ஏதாவது ஒரு கம்ப்ளீட்டாக சம்மந்தமே இல்லாத மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக உள்ளது தான். இப்போ நீங்கள் ஒரு ட்ராவல் vlog பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாலும் அதில் ஃபுட்டு வரும். ஸோ அதை டேஸ்ட் பண்ணி சொல்லுவீங்க, இடையில ஃபன் பண்ணுவீங்க, சும்மா என்டர்டெயின்மெண்ட்டாக ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இது எல்லாமே இன்க்ளூடாக வரக்கூடியது தான் ஒரு vlogல வந்து முக்கியமாக ட்ராவல் vlog அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே. ஸோ ஃபுட் vlog, ட்ராவல் vlog, என்டர்டெயின்மெண்ட் vlogனு இதை பிரிக்க தேவையில்லை. ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்டென்ட் வந்து ஒன்று தான். ஆடியன்ஸ்க்கும் பிடிச்ச மாதிரியான விஷயத்துக்குள்ளே தான் நீங்கள் போகிறீங்க ஒரே கேட்டகரியில். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து இது வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. அதே சமயம் யூடியூப்லேயும் எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூலாம் வரப்போகிறதில்ல. இதனால் பிரச்சனை கிடையாது. ஸோ கண்டினியூவாக பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹீமாவரி ப்ரோ அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. ஒரு 1000 ரூபா கடனாக கொடுப்பா ஆஸ்க் ராஜா. ப்ரோ கேட்டதே கேட்டிங்க. ஒரு 500 ரூபா இல்லைனா ஒரு 2000 ரூபான்னு கேட்டிருக்கலாமே. 1000 ரூபா இப்போ என்கிட்ட இருந்தால் நான் கண்டிப்பாக கொடுத்துருப்பேன் ப்ரோ. கைஸ் அதுக்கு அடுத்ததாக நம்ம லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய கொஸ்டின் இதுதான். MH Strong 15 அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. ப்ரோ யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ண உடனே வீடியோ அப்லோட் பண்ணால் மணி கிடைக்குமா, ப்ளீஸ் ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கன்னு. இதுக்கு ஃபஸ்ட்டே நான் ஒரு கிளியரான ஆன்சர் கொடுக்கணும்னா, இது வரைக்கும் வந்திருக்கக்கூடிய அப்டேட் படி நம்ம இன்றைக்கி வீடியோ லைக் சேனல் க்ரியேட் பண்ணி இன்றைக்கே வந்து வீடியோ அப்லோட் பண்ணால் மணி கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது. ஒரே ஒரு சின்ன ஃபன்னான ஒரு விஷயம் சொல்லணும்னா, இது தப்பான வச்சுக்கிட்டாங்க, ஜஸ்ட் ஃபார் ஃபன். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எதுனாலும் வாங்கணும், அதுக்கப்புறம் வந்து தோண்டணும், அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கட்டணும். ஸோ உடனே வந்து நம்ம எந்த ஒரு ஃபீல்டுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக வந்து எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க முடியாது. அதுக்கு குறிப்பிட்ட டைம் வந்து எடுத்துக்கலாம். ஸோ சில இடங்களில் அது வந்து ரொம்ப அதிகமாக டைம் எடுத்துக்கலாம், சில இடங்களில் வந்து கொஞ்சம் கம்மியாக ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அது லக் ஃபேக்டர்னு சொல்லலாம், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய யூனிக் எஃபர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நாள் இருக்கலாம். ஸோ அது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா மணி ஏர்னிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம யூடியூப்பில் இப்போ வந்து மானிட்டரைசேஷன் இல்லாமலும் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும்னா
ஷார்ட்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. பட் அதுலேயே வந்து நம்ம வந்து வீடியோ இன்றைக்கி நம்ம சேனல் க்ரியேட் பண்ணி இன்றைக்கே வந்து வீடியோ அப்லோட் பண்ணால் மணி ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன் கிடையாது. நீங்கள் சொல்கிற மாதிரினா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச நாளாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் வீடியோ மேக் பண்ணக்கூடிய கிரியேட்டர்ஸ் எல்லாருமே அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பிளாட்ஃபார்ம் தான், மானிட்டேஷன் யாருனாலும் எனேபிள் பண்ணிக்கலாம், யாருனாலும் ஏர்ன் பண்ணிக்கலாங்கிற மாதிரி. ஸோ அப்படி இருந்திருந்ததுன்னா ஒரு வேளை இப்போ வரைக்கும் இருந்திருந்ததுன்னா நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருந்திருக்கலாம். எல்லாருமே வந்து வீடியோ அப்லோட் பண்ணி ஏர்ன் பண்ணியிருக்கலாம். பட் இப்போ இருக்கிற சூழ்நிலைப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4000 வாட்சர்ஸ் அண்ட் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ண விஷயங்கள்லாம் கம்ப்ளீட் பண்ணி அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் பாலிசியிலேருந்து அவங்களுடைய எல்லா கைட்லைன்ஸையும் ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணணும், வயலேட் பண்ணிடக்கூடாது. ஸோ அது எல்லாத்தையும் புரிஞ்சு தான் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன், கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தாண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்ளையே பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதை தவிர ஷார்ட்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிறது இருக்குது. பட் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் நமக்கு வந்து எஃபர்ட் அதிகமாக இருந்தாலும், ஷார்ட்ஸ் ரீச் அப்படிங்கிற விஷயம் அதிகமாக இருந்தாலும் அதுலேயும் நம்ம கன்சிஸ்டன்சியாக வீடியோ அப்லோட் பண்ணி ஆகணும். உடனே வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ கைஸ், இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ணேன். கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். ஃபியூச்சர்லேயும் நிறைய கொஸ்டின்ஸ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். மறக்காமல் வந்து கொஸ்டின்ஸ் கேளுங்க. அஃப்கோர்ஸ் எனக்கு தெரியும் நான் சில கொஸ்டின்ஸ் வந்து மிஸ் பண்ணியிருக்கலாம். பட் கண்டிப்பாக வந்து ஃபியூச்சர் வீடியோஸில் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தனி வீடியோஸ்லனாலும் 1 Q&A செஷன் ரொம்ப நாள் பண்ணல, அதில் வேணாலும் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ யாரும் கோச்சிக்க வேண்டாம். ஸோ இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ணேன். இதை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் லைவும் இருக்கும், ஜாயின் பண்ணுங்கள். வீக்லி 1 லைவ் இருக்கும், சண்டே லைவ் வந்து. ஸோ அதுலேயும் ஜாயின் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோவில் தான் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க கேள்வி மட்டும் இருந்தால் மறக்காம கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போட்டு இந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அதுதான் கைஸ் ஒரு வீடியோ பார்த்துக்கணும். நன்றி. பை. சி யூ. நல்ல வீடியோ சந்திப்போம்.